Hey guys, thank you for joining with me. இன்றைக்கி நம்ம மேக்ரோனி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக வந்து கேரட், கேப்சிகம், வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அது கூடவே மேக்ரோனி ஆல்ரெடி வேக வச்சாச்சு. பால் ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படும். நான் 1 கிளாஸ் தான் காமிச்சிருக்கேன், 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். உப்பு, பெப்பர், அதுக்கப்புறமேட்டு இட்டாலியன் ஹர்ப், சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் போட்டு அது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இதை நான் ஒரு 8 நிமிஷம் வதக்கியிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வெந்தெடுத்து. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் செய்யலாம். ஒயிட் சாஸ் செய்யறதுக்காக நான் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். அதை உருகிடுத்து இப்போ அது கூட வந்து நான் வந்து மைதா மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அது கலர் மாறிடுது. ஸோ இப்போ நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். என் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள், நான் பால் ஊற்றிட்டு இருக்கும் போதே நல்லா கெட்டியாகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாலை வந்து நம்ம கலந்துக்கலாம். ஆக்சுவலாக நான் அப்படி வந்து ஒரேடியாக ஊற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து கெட்டியாகிடுச்சு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அது எல்லாமே எடுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் எப்போ செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அதை நீங்கள் கிளறிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ வந்து இதை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாகிடுது. இப்போ இதில் வந்து நான் என்னோடய சீசனிங்லாம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அது கூடவே இட்டாலியன் ஹர்ப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இதை கிளறி விட்டுட்டு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நேரத்தில் எந்த பாலும் சேர்க்காதீங்க, திரிய சான்ஸ் இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது. இதே கூட நான் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உப்பு சீசனிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்க மேக்ரோனி சேர்த்துக்கலாம். மேக்ரோனி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா நீங்கள் சீஸ் கூட இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சீஸ்லாம் இன்றைக்கி சேர்க்கலை. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளோட மேக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.